எல்லாருக்கும். நம்ம இன்னைக்கு ஒரு பெஸ்ட் வின்டர் க்ரீம் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து நிவ்யா பிராண்ட்லேருந்து நிவ்யா க்ரீம், அவ்வளோதான் பேர். ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா வின்டர்ஸில் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். பாண்ட்ஸ் க்ரீமும் இருக்குது, பட் பாண்ட்ஸ் க்ரீம் வந்து ஆயிலியான ஃபீல் கொடுக்கும். இது வந்து பெருசாக ஆயிலியாக ஃபீல் ஆகாது. ஸோ அதனால் எனக்கு இந்த க்ரீம் ரொம்ப பிடிக்கும். அது போக நீங்கள் வந்து கிராக்டு ஹீல்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் எல்போஸ்க்கு யூஸ் பண்ணலாம், வேறு ஹார்ட் ஸ்கின்னாக இருக்க இடத்துலலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் நல்ல மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட் கிடைக்கும் அதுக்காக. அண்ட் உங்களுக்கு ட்ரை ஸ்கின் ஃப்ளேக்கியாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் எந்த சீசனில் வேணால் இந்த க்ரீம் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நார்மல் ஸ்கின் பட் வின்டர்ஸில் மட்டும் ஃப்ளேக்கியாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து என்னோடய ஸ்கின் டைப். அந்த மாதிரி உங்களுக்கும் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை வந்து வின்டரில் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ஏன் இப்போ 2 பாக்ஸ் வச்சுருக்கேன்னா, இந்த பாக்ஸ் வந்து நான் முன்னாடி வாங்கினது, இது 23ல் வாங்கினது, இப்போது 2025 காலி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோ நான் யூஸ் பண்ணியிருக்கேன். வின்டர்ஸில் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக. இது வந்து இது காலியானனால இது வாங்கியிருக்கேன். கிராக்டு ஹீல்ஸ்க்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு 5 டேஸ் வந்து நல்லா கால் க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிட்டு இந்த க்ரீம் நைட்டு போட்டுட்டு தூங்குனீங்கன்னா போதும். 5 டேஸ் ஃபாலோ பண்ணால் போதும். கண்டிப்பாக கேரண்டீடு உங்களுக்கு வந்து கிராக் வந்து சரியாகும். அண்ட் இது வந்து நான் இப்போ வாங்கினது. இந்த ப்ராடக்ட் வந்து சொல்கிறாங்க இந்த ஃபார்முலேஷன் வந்து 100 year old ஃபார்முலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அது எவ்வளோ உண்மைன்னு தெரில. அண்ட் இது வந்து 140 rupees. இந்த இவ்வளோ பெரிய பாக்ஸ் வந்து 140 rupees. அண்ட் தென் இது வந்து 58 grams அண்ட் 2027 வரைக்கும் எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ நீங்கள் வின்டருக்கு மட்டும் வாங்கினீங்கன்னா கூட 3 வருஷம் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம், 2024 to 2027. ஸோ தாராளமாக இது வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் இப்போ வாங்கினது. இப்படி தான் இருக்கும் க்ரீமு, ஒயிட் கலர் க்ரீமு. ஸ்மெல் வந்து உங்களுக்கு பெருசாக ஓவர் பவரிங்கெல்லாம் இருக்காது, ரொம்ப மைல்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். மைல்டு ஃப்ரேக்ரன்ஸ் தான் எனக்கு பிடிக்கும். மைல்டு டு நோ ஃப்ரேக்ரன்ஸ் தான் எனக்கு பிடிக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கும் அந்த மாதிரி பிடிக்கும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து நார்மல் ஸ்கின் ஒரு காம்பினேஷன் ஸ்கின், ஆயிலி ஸ்கின் வந்து இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ஆயிலியாக இருக்கீங்க. வின்டரில் உங்களுக்கு நார்மல் ஸ்கின் மாதிரி தான் இருக்கும். ஸோ நார்மல் ஸ்கின் அண்ட் காம்பினேஷன் ஸ்கின்க்கு ஃப்ளேக்கியாக இருந்துச்சுன்னா இது லைட்டாக இப்படி ஒரு ஸ்வைப் இப்படி மட்டும் எடுத்துட்டு இதை வந்து இப்போது இதான் உங்கள் ஃபேஸ் அப்படின்னா இப்படி டாட் பண்ணிட்டு இப்படி லைட்டாக இப்படி ஒத்தி கொடுக்கணும். இல்லைனா லைட்டாக இப்படி சின்ன சின்ன ஸ்ட்ரோக்ஸில் வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து அவ்வளோ ஒரு நல்ல ஹெல்த்தி க்ளோ கொடுக்கும். உங்களோட ஃப்ளேக்கி ஸ்கின்னில் நல்ல ஒரு ஹெல்த்தி க்ளோ கொடுக்கும். ஆயிலி ஃபீல் தராது. சப்போஸ் நீங்கள் நிறைய குவான்டிட்டி எடுத்து யூஸ் பண்ணுறீங்கன்னா மட்டும் ஆயிலியாக ஃபீல் ஆகும். ஸோ அதை பண்ணாதீங்க. ரொம்ப மினிமம் குவான்டிட்டியே வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும் இது உங்களுக்கு மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டைம் பாண்ட்ஸ் க்ரீம் வாங்கிறதுக்கு முன்னாடி இந்த க்ரீமை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். பாண்ட்ஸ் க்ரீம் வந்து ஈஸி டு பிளெண்ட் பட் ஆயிலியாக இருக்கும். இது வந்து லிட்டில் டஃப் டு பிளெண்ட் பட் பக்காவாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ, பை.